பிரிட்டிஷ்காரர்களால் கிழக்கின் ட்ராய் என்று வர்ணிக்கப்பட்ட ஒரு வரலாற்று சாம்ராஜ்யம். எதிரிப்படைகள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இயற்கை அரண்களோடு அமைக்கப்பட்ட 3 பிரம்மாண்டமான மலைகள். இந்த கோட்டையினுள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பழமையான இரகசிய சுரங்கப்பாதைகளும் அற்புத நீர் மேலாண்மை தொழில்நுட்பமும் நிறைந்துள்ளன என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகின்றதா? இன்று நாம் பயணிக்கவிருப்பது தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டத்தில் கம்பீரமாக வீற்றிருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க செஞ்சிக்கோட்டையின் மறைக்கப்பட்ட பல சுவாரஸ்யமான பக்கங்களை நோக்கித்தான். செஞ்சிக்கோட்டை. செஞ்சிக்கோட்டையின் வரலாறு கிபி 12ஆம் நூற்றாண்டில் தொடங்குகிறது. ஆனந்தக்கோன் என்ற இடையர் குலத்தைச் சேர்ந்த தலைவரால் முதலில் ஒரு சிறிய மண்கோட்டையாக இது உருவாக்கப்பட்டது. அவரை தொடர்ந்து வந்த கிருஷ்ணகோன் இதை சற்று விரிவுபடுத்தினார். அதன் பின்னர் கிபி 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் ஆட்சியின் கீழ் இக்கோட்டை வந்தது. விஜயநகர மன்னர்கள் நியமித்த செஞ்சி நாயக்கர்கள் இந்த கோட்டையை கல்லாலான ஒரு பிரம்மாண்டமான கோட்டையாக உருமாற்றினார்கள். நாயக்கர்களின் ஆட்சிக்கு பிறகு பிஜாப்பூர் சுல்தான், மராத்திய பேரரசர் சத்ரபதி சிவாஜி, முகலாயர்கள், ஆற்காடு நவாப், பிரெஞ்சுக்காரர்கள் மற்றும் இறுதியாக பிரிட்டிஷ்காரர்கள் என பல வரலாற்று சாம்ராஜ்யங்களின் கைகளுக்குள் இந்த கோட்டை கைமாறியது. மராத்திய பேரரசர் சத்ரபதி சிவாஜி இந்த கோட்டையை பார்வையிட்டு இது இந்தியாவிலேயே கைப்பற்ற முடியாத மிக பலமான கோட்டை என்று வியந்து பாராட்டினார். செஞ்சிக்கோட்டை என்பது ஒற்றை மலையில் அமைந்தது அல்ல. ராஜகிரி, கிருஷ்ணகிரி மற்றும் சந்திராயந்துர்க் ஆகிய 3 பெரிய மலைகளை இணைத்து உருவாக்கப்பட்டது. இந்த 3 மலைகளையும் இணைக்கும் வகையில் சுமார் 13 கிலோமீட்டர் நீளத்திற்கு பிரம்மாண்டமான மதில்கள் கட்டப்பட்டுள்ளன. கோட்டையைச் சுற்றிலும் ஆழமான அகழிகள் வெட்டப்பட்டு அவற்றில் எதிரிகள் நுழையாதவாறு முதலைகள் வளர்க்கப்பட்டன. கோட்டைக்கு செல்லும் பாதைகள் மிகவும் குறுகலாகவும் வளைந்து நெளிந்தும் இருக்கும். எதிரி படைகள் யானைகளுடன் உள்ளே நுழைய முயன்றால் யானைகளால் வேகமாக முன்னேற முடியாத வகையில் இதன் நுழைவாயில்கள் மிகச் சாமர்த்தியமாக வடிவமைக்கப்பட்டன. இங்குள்ள கல்யாண மகால் அன்றைய தமிழர்களின் கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. 7 அடுக்குகள் கொண்ட இந்த மாளிகை ஒரு அரச குடும்பத்து பெண்கள் ஓய்வெடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. இதன் மையப்பகுதியில் ஒரு சதுர வடிவ குளம் உள்ளது. கடல் மட்டத்திலிருந்து நூற்றுக்கணக்கான அடிகள் உயரத்தில் அமைந்திருந்தாலும் மழை நீரை சேகரித்து களிமண் குழாய்கள் மூலமாக நீரின் தேவையை பூர்த்தி செய்யும் மிகச்சிறந்த நீர் மேலாண்மை அமைப்பு இங்கு இயங்கியுள்ளது. மேலும் கோட்டைக்குள்ளே பல ஆண்டுகள் தானியங்களை சேமித்து வைக்கும் பெரிய நெற்களஞ்சியங்களும் வெடிமருந்து சேமிப்பு கிடங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன. செஞ்சிக்கோட்டை என்றதும் நமக்கு நினைவில் வருபவர் வீரர் தேசிங்கு ராஜா. ஆற்காடு நவாபிற்கு எதிராக வரி செலுத்த மறுத்து வெறும் 22 வயதில் தன் சிறிய படையுடன் சென்று பேரரசை எதிர்த்து போரிட்டு வீரமரணம் எய்தியவர். அவருடைய குதிரையான பாரசாரி மற்றும் அவருடைய நண்பன் முகமது கான் ஆகியோரின் கதைகள் இன்றளவு நாட்டுப்புற பாடல்களாக பேசப்படுகின்றன. அடுத்ததாக இக்கோட்டையின் மிகப்பெரிய மர்மம் இதன் இரகசிய சுரங்கப்பாதை. செஞ்சிக்கோட்டையிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவண்ணாமலை வரைக்கும் மற்றொரு பாதையானது சக்கரபுர கோட்டை வரைக்கும் நீண்டு செல்வதாக பல தலைமுறை நம்பிக்கைகள் உள்ளன. ஆபத்து காலங்களில் அரச குடும்பத்தினர் தப்பிச் செல்லவே இந்த அமைப்புகள் உருவாக்கப்பட்டன என்று கூறப்படுகிறது. நூற்றாண்டுகள் கடந்தும் கம்பீரமாக நிற்கும் செஞ்சிக்கோட்டை வெறும் சுற்றுலாத்தலம் மட்டுமல்ல, அது தமிழர்களின் வீரம், கட்டடக்கலை மற்றும் நீர் மேலாண்மைக்கு வரலாற்று சான்றாகும். இந்த தகவலை வரலாற்று தேடலில் ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள்.